தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. வீரா மாமா, இப்பதான் இங்கெல்லாம் கழுவி விட்டேன். போய் அங்கிட்டு உட்காருங்க மாமா, வலிக்கிறோம். என்னடி வேலை செஞ்சு ரொம்ப களைச்சிட்டு போல, கொஞ்ச நேரம் உட்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, வேலை செய்யறதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? அதெல்லாம் எவ்வளவு மாங்குன்னு செஞ்சாலும் நல்ல திடமா இருப்பேன். ஏய், எந்த அளவுக்கு வேலை செஞ்சு களைச்சு போயிருக்கேன்னு உன் முகத்திலே தெரியுது. கொஞ்ச நேரம் உட்காரு வீரா, நான் போய் மோர் வாங்கிட்டு வரட்டா? மாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இப்படி ஏதாவது கலப்பு தட்டுன்னு தெரியும், அதனாலதான் மோரை வரும்போது போட்டே எடுத்துட்டு வந்துட்டேன். போட்டோ எடுத்துட்டு வந்துட்டியா? என்ன வீரா, சரி விடு, டீ ஏதாவது குடிக்கிறியா? நான் போய் வாங்கிட்டு வரவா? ஒண்ணும் வேண்டாம் மாமா, அதான் சொன்னேன்ல மோரெல்லாம் போட்டுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு, வேணும்னா அதை குடிச்சுக்கிறேன். இப்படி மாங்குன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே எல்லாரும், சரி நைட்டு கடையில வாங்கி தரலான்னு பார்த்தேன். உனக்கு தான் புரோட்டானா ரொம்ப பிடிக்கும்ல, வாங்கி தட்டா? மாமா, மறந்துட்டீங்களா? மத்தியானம் தானே கறி குழம்பு, கோழிக்கறி வறுவல் எல்லாமே வச்சோம். எல்லாம் மிஞ்சி போய் கிடக்கு மாமா, அதுவே எல்லாருக்குமே பத்தும். 4 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். இப்ப என்ன உங்களுக்கு வேலை செய்யாம எஸ்ஐ வெளியே போகணும், அதனால ஒன்னொன்னு அதை வாங்கிட்டு வட்டா இதை வாங்கிட்டு வட்டான்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க, அதானே? ஏ இல்லடி, எல்லாரும் ஒரு வேலை செய்யறிய, எனக்கு என்ன வேலை செய்யறதுன்னு தெரியல. சரி வேலை செய்யறவங்களுக்கு அது ஏதாவது உதவி பண்ணலான்னு தான் கேட்டேன். நீங்க ஒரு வேலையும் செய்ய வேணாம், நாங்கெல்லாம் சரியா வேலை செய்யறோமான்னு மட்டும் நீங்க பாருங்க. கண்ணிக்கினியா முழுக்க ஒட்டடை அடிச்சுட்டா, அதை கூட்டி நான் கழுவிட்டு இருக்கேன். எங்கேயாவது ஒட்டடைய பாத்தீங்கன்னா கண்ணிக்கினியா பிடிச்சி ஏசுங்க. என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்க நீ? ஒழுங்கா அந்த ஒட்டடையெல்லாம் கழிக்க மாட்டியான்னு கேளுங்க. அதுதான் உங்களோட வேலை, சொன்னா சூப்பர்வைசர் வேலை. ஆத்தாடி, எதுக்கு கண்ணிக்கு நீ அவ கூப்பிட்டு ஒழுங்கா அந்த ஒட்டடையில அடிக்க மாட்டியான்னு கேட்டா, என்ன பண்ணி அடின்னு ஒட்டடை குச்சி எடுத்து கையில கொடுத்துட்டு போறதுக்கா? ஐயோ மாமா, நீங்க சொன்னனே கண்ணிக்கு நீ அப்படி சொல்றாளா? ஐயோ அண்ணே, மறந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கக்கூடிய ஆளு தானே? அப்படி சொல்லக்கூடிய ஆளுதான், இருந்தாலும் புசுக்குன்னு இருந்தாங்க அடிங்கன்னு சொல்லிருச்சுனா அதான் யோசிக்கிறேன். சரிதான் சரிதான், கண்ணிக்கு நீ வரட்டும், கேட்டுக்கிடுவோம். ஏ நீ வேற சும்மாரு, நான் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன்கிட்ட. பிறகு வீரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன மாமா? 2 பேரும் சேர்ந்து அவங்க பெட்ரூம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்ன மாமா, சுத்தம் பண்றதுக்கு தானே எல்லாரும் வந்தோம். அடியே, நான் சொன்னது கிச்சனையோ கொல்ல பக்கட்டோ இல்ல, பெட்ரூம். ஓ, பெட்ரூமையோ? ஆமா ஆமா, வா வீரா, போய் எட்டி பார்க்கலாம் என்னதான் பண்றாங்கன்னு. அச்சி மாமா, கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமா இல்ல? அடுத்தவங்க பெட்ரூமை போய் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. ஏ லூசு, நம்ம 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியும்ல, அப்படியெல்லாம் எல்லாம் மீறி போயிட மாட்டாங்க. வா, என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். முத்தை எப்படி கண்ணிக்கு நீட்ட பேசுறான்னு நானும் கேட்கணும்ல. கேட்டு என் நண்பன் எப்படி அவன் பொண்டாட்டிக்கிட்ட பேசுறான்னு தெரியவே மாட்டேங்குதுல. மாமா, அவங்களே இப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு வந்திருக்காங்க. நீங்க எதுவும் பேசி குட்டையை கிளப்பி விட்டுறாதீங்க சொல்லிவிட்டேன். சரி சரி சரி, நான் எதுவும் பேச மாட்டேன். ஆனா முத்தை எப்படி கண்ணிக்கு நீட்ட பேசுறான்னு நான் பாக்கணும், அதுக்காக தான். ஐயோ, ஏன் மாமா இப்படி பண்றீங்க? வாடி, சும்மா ஜாலிக்கு தானே, வா போய் பாக்கலாம். மாமா, ஒரு மாதிரி இருக்கு, வேணாம் மாமா. கண்ணுக்கினியா உங்களுக்கு தங்கச்சி மாதிரி, முத்தன எனக்கு அண்ணன் மாதிரி. இதுக்கிடையில அவங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லாவா இருக்கும்? ஏன் மாமா இப்படி பண்றீங்க? ஏ அவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான்டி, எனக்கு தெரியும், அதனாலதான் நான் சொல்றேன். ஐயோ மாமா, ஏய் நெசமா தாண்டி சொல்றேன். கேரு, எவனாவது கல்யாணம் ஆன புது பொண்டாட்டிய வீட்டுல வச்சுட்டு அம்மா பேச்ச கேட்டுட்டு வெளியே தூங்குவானா? அந்த மாதிரி ஆல்ரெடி முத்து. அவனுக்கு இதெல்லாம் ஒரு மண்ணும் தெரியாது. அதுக்குதான் சொல்றேன், அவன் எப்படி பேசுறான்றது நான் கேட்கணும். கேரு, உனக்கு கண்ணிக்கு நீ அவ பத்தி முழுசா தெரியும், எனக்கு முத்துவ பத்தி முழுசா தெரியும். 2 பேரும் சேர்ந்து என்ன ஆணிய கழட்டுறாங்கன்னு நான் பாக்கணும். அதுவும் சரிதான், கண்ணுக்கினியா கூட இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுதான். சரி வாங்க, ஆசைப்பட்டுட்டோம், என்னதான் போய் பாப்போம். ஐயோ, தப்பா மட்டும் எதுவும் பாத்திர கூடாது கடவுளே. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. நீ நம்பி வரலாம், தரமான சம்பவம் எல்லாம் எதுவுமே நடக்காது. நீ வா போலாம். கண்ணிக்கினியா, சொல்லுங்க. ஊடு உனக்கு பிடிச்சிருக்காப்ல இல்ல ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கா? ஏனுங்க, இந்த வீட்டை போய் சின்னதா இருக்குன்னு சொல்றீங்க? நானும் நீங்களும் இருக்கிறதுக்கு இவ்ளோ பெரிய வீடு ரொம்பவே அதிகம். அதிகமாவா இருக்குது? நம்ம 2 பேரும் இருக்கிறதுக்கு இந்த வீடு அதிகம்னா இன்னும் கொஞ்சம் பேரை போய் கூட்டிட்டு வரலாமா? ஐயோ வீரா, நான் சொல்லல இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு. ஐயோ மாமா, என்ன மாமா இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? வீட்ல ஆள் பத்தலனா இன்னும் 2-3 பேர் போய் கூட்டிட்டு வராங்களாமா? ஐயோ ஏனுங்க, நான் அதை சொல்லல. நம்ம 2 பேருக்கு இவ்வளவு பெரிய வீடு ரொம்பவே தாராளமா போதும்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படி சொன்னியா? சரி சரி. ஆமா, என்ன வந்ததுல இருந்து இந்த ரூமையே வரைச்சு பாத்துட்டு இருக்கற? அதுவா, இல்லைங்க, இந்த வீட்லயே இந்த ரூம் மட்டும்தான் ரொம்ப களை இழந்து போயிருக்கு. அதான் இந்த ரூமை என்னென்னலாம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு டிசைன் எல்லாம் பண்ண தெரியுமா? ஆமா, என்ன பண்ண போற? இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. அதுக்குதான் கையோட இதை எடுத்துட்டு வந்தேன். அட
நம்ம கல்யாண போட்டா? ஆ ஆமாங்க. இத இங்க மாட்டினதுக்கு அப்புறம் பாருங்களேன், இந்த ரூமுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இல்ல? நீ வேணாலும் சொன்னாலே போவேண்டி சேதாரமா. ஆமால, இந்த ரூம் ரொம்ப சப்பையா இருந்த மாதிரி தான் இருந்தது. பிறகு இத மாட்டினதுக்கு அப்புறம் இந்த ரூமுக்கே ஒரு கலை வந்த மாதிரி இருக்குல்ல, நல்லா இருக்கு. ஆமாங்க, அதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். இன்னும் நிறைய நிறைய குட்டி குட்டி பொருள்லாம் வச்சு இந்த ரூமை ரொம்ப அழகாக்கிக்கலாம். ஆனா உண்மையாவே கண்ணுக்கு அந்த போட்டோ வச்சோனே அந்த ரூமே நல்லாயிடுச்சுல மாமா. என்னாடி, உனக்கும் இதே மாதிரி வைக்கணுமா? வச்சா நல்லா தான் இருக்கும். ஆசைப்பட்டில வச்சுடுவோம். ஹை, தேங்க்யூ மாமா. ஆனா கண்ணுக்கினியா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரியவே இல்ல. என்னதுங்க? பொதுவா பொம்பளைகளா புது வீட்டுக்குள்ள வந்தாலே சமையல் தான் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. அதுல எப்படி நம்ம சமைக்கிறது, எந்தெந்த பொருளை எங்கெங்க வைக்கிறதுன்னு தான் பாப்பாங்க. ஆனா நீ மட்டும்தான் நம்ம தூங்குற அறைக்குள்ள வந்து என்னென்னமோ டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்க. அதான் எனக்கு அந்த விஷயம் புரியலன்னு சொன்னேன். மாமா, முத்தனட பாத்தீங்களா? கண்ணுக்கு கிட்ட இருந்து போட்டு வாங்குறாளாமா. அதான் இரு, கண்ணுக்கு என்ன சொன்னதுன்னு கேப்போம். ஏனுங்க, சமையலறைங்கிறது நான் மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயம். அது எப்படி இருந்தாலும் நான் சமாளிச்சு சமைச்சுக்கிடுவேன். ஆனா இந்த பெட்ரூம் அப்படி கிடையாது. நம்ம 2 பேரும் ஓய்வு எடுக்கக்கூடிய ரூமு. காலையில நேரத்துல எந்திரிச்சு வயலுக்கு போயிருவிய, பொழுதோட தான் திரும்பி வருவிய. நல்ல குளிச்சு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நல்ல ஓய்வு எடுக்கிறதுக்கு இந்த ரூம் நமக்கு நல்லபடியா இருக்கணும்ல. அதே மாதிரி தான் நானும் காலையில இருந்து வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு சமைச்சு எடுத்துட்டு உங்களுக்காக நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துட்டு இருப்பேனா, அந்த அசதியில ஓய்வு எடுக்கிற ரூமு. அதனால இது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல, நம்ம 2 பேரும் சம்பந்தப்பட்ட ரூமு. அதனால இது எல்லாத்தையும் விட நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். மாமா, நான் சொல்லல இதுங்க 2 பேரும் அந்த விஷயத்துக்குலாம் சரிப்பட்டு வராதுங்கன்னு. புரியுது கண்ணுக்கினியா, உனக்காகன்னு மட்டும் யோசிக்காம நமக்காகன்னு யோசிக்கிறல, அதுதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னங்க, ஆனா ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க கோச்சிக்க கூடாது. நான் எதுக்குள்ள உன்கிட்ட கோச்சிக்க போறேன்? கோப்பட மாட்டேன், கோச்சிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். அட, எதுவா இருந்தாலும் சொல்லல, நாளை கோச்சிக்க மாட்டேன். நம்ம இந்த வீட்டுக்கு இப்ப பால் காய்ச்சுவோம்ல, அப்ப அத்தைய ஒரு வார்த்தை கூப்பிட்டுருவோமா? ஏனுங்க, கோப்பட மாட்டேன்னு சொன்னீல? அது சும்மா கோவப்பட்டு பார்த்தேன். சரி, நான் கேட்டதுக்கு பதில சொல்லுங்க. லூசா நீயே, எங்க அம்மாவை போய் நாங்க பால் காய்ச்சறோம் புது வீடு பாத்துட்டோம்னு சொன்னோன்னே, அப்படியா புது வீடு பாத்துட்டீங்களா, பால் காய்ச்ச போறீங்களா, உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வரும்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? முத்தண்ணே, சீனியம்மா மாதிரி பேசுனது செம்ம காமெடி. ஐயோ கடவுளே, இந்த கண்ணுக்கினியாக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. மாமியார ஒரு அளவுக்கு பிடிக்கலாம், அதுக்குன்னு மாமியாரே கதின்னு கிடப்பா போல. ஏன் வீரா, எனக்கு என்னவோ கண்ணுக்கினியா மாமியார் மேல இருக்கிற பாசத்திலயோ மரியாதையிலயோ கூப்பிடுற மாதிரி தெரியல. பரவ அந்த அம்மாவை கலாய்க்கிறதுக்காகவே கூட வச்சுட்டு சுத்துற மாதிரி தெரியுது. இருக்கலாம் மாமா. ஆக கண்ணுக்கினியா மாமியார டைம் பாஸுக்கு வச்சிருக்கான்னு சொல்றிய? ஏனுங்க, அத்தை என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், அவங்க வராங்களோ இல்லையோ, கூப்பிடுறது நம்ம கடமை தானுங்க. ஏமா, உன் கடமைக்கு ஒரு அளவு இல்லையாமா? போமா, ஊட்ட விட்டு வெளியே போன சண்டை போட்டு அனுப்பியிருக்கு, அதை போய் சீண்டி விட்டு வரலான்னு பாக்குறியா? இங்கே எனக்கு தெரியாம ஏதாவது போய் பண்ணிட்டு கடந்த. அதுதான் மனசுக்குள்ள நினைச்சேன், நீங்க தான் ஒத்துக்கலையே. உங்களுக்கே தெரியாம அத்தைய போய் கூப்பிடலான்னு. தெரியுமடி, கராத்தேக்காரி, நீ ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். கராத்தேக்காரியா? ஆமாண்டி, இதுக்கப்புறம் உன்னை அப்படித்தான் கூப்பிடுவேன், உனக்கு வச்ச பேர் அதான். ஏனுங்க, நீங்க எப்படி வேணாலும் செல்ல பேர் வச்சு கூப்பிட்டுக்கிடுங்க, ஆனா என்னைய மட்டும்தான் கூப்பிடணும். ஏண்டி, உன்னைய மட்டும்தான் செல்ல பேர் வச்சு கூப்பிட முடியும், பின்ன தெருவுல போறவங்கள வரவங்களமா செல்ல பேர் வச்சு கூப்பிட முடியும்? கூப்பிட்டுட்டீங்கன்னா அதுக்குதான் எச்சரிக்கையா முன்னாடியே சொல்லி வைக்கிறேன். ஆமா ஆமா, அப்படியே கூப்பிட்டுட்டாலே எல்லாம் ஆசையா திரும்பி பாத்துருவாளுங்க. ஓஹோ, நீங்க கூப்பிட்டானே எல்லாரும் திரும்பி பார்க்கணும்ன்ற ஆசை வேற இருக்குதோ? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, பொண்டாட்டின்னு நான் ஒருத்தங்க இருக்கிறேன் தெரியுமில்ல? கல்யாணம் ஆனது பொண்டாட்டி இதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட். சைட் அடிக்கிறது கிண்டல் பண்றதெல்லாம் அது வேற டிபார்ட்மெண்ட். ஐயோ, பரவ சொல்லுங்க, இன்னும் வேற என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வச்சிருக்கீங்க? அது ஏகப்பட்டது இருக்குது. ஓஹோ, என்னடி மனசுல பெரிய ஏஆர் ரஹ்மான் நினைப்போ? ஐயோ, ஓஹோ, அப்பல மியூசிக் கொடுத்துட்டு இருக்கா? ஏஆர் ரஹ்மான். ஏனுங்க, என்னோட பேரு கண்ணுக்கினியாள் முத்துமொழி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆமா, என்ன அதுக்கு? எனக்கு இன்னொரு பேர் கூட இருக்குதுங்க. அடி பாவி, அது என்ன சொல்லவே இல்ல. ஏண்டி, இன்னும் என்னென்னத்தை தாண்டி ஒளிச்சு வச்சிருக்கேன் சொல்லாம? தெரிஞ்ச விஷயம்தான், மறந்துருப்பீங்க போல. மறந்துட்டேனா? அப்படி என்னடி பேரு? தி வேர்ல்ட் ரெக்கார்ட் கராத்தே சாம்பியன் மிஸ்ஸஸ் கண்ணுக்கினியாள் முத்துமொழி. அந்த பேரை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா முத்து, அவ உனக்கு வெறும் பொண்டாட்டி மட்டும் இல்லடா, அவ ஒரு கராத்தே மாஸ்டர்.
அத மறந்துட்டு டிபார்ட்மெண்டா பேசி வச்சிருக்கிறியடா. பாத்தீல கராத்தே டோர்னமெண்ட்ல என்னமா அடிச்சு துவச்சானு. இந்த சென்மத்துல எந்த புள்ளையுமே சைட் அடிக்கிறது வம்பளிக்கிறதுன்னு எதையும் பண்ணிராத. இந்த ஜென்மம் உனக்கு கெட்ட ஜென்மம். வாய மூடிக்கிட்டு அமைதியா இருந்துட்டு இந்த ஜென்மத்தை இதோட முடிச்சு விட்டு சொல்லிவிட்டேன். ஐயோ கண்ணிக்கினியா, நான் சொன்னதெல்லாம் நீ உண்மையே நம்பிட்டப்ல. அதெல்லாம் சும்மா நீ என்ன சொல்லுவேன்னு கேக்குறதுக்காக சொன்னது. எனக்கு இருக்கிறது 2 கண்ணு, அந்த 2 கண்ணுமே நீ தான் நிறைஞ்சிருக்க. வேணும்னா என் கண்ணை ஊத்து பாரு. கண்ணுல யாரு ஊத்து பார்த்தாலும் அவங்க உருவம் தான் நிறைஞ்சிருக்கும். ஐயோ ஆமால, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அது வந்து கணிக்கினியா, இல்ல நீ என் கண்ணை ஊத்து பாக்கலனாலும் உன் உருவம் மட்டும் நான் என் கண்ணுல நிறைஞ்சிருக்கோன்னு சொல்ல வந்தேன். ஆமாப்ல. வெம்பு வர மச்சான், வரேன். அட பாவி, டேய் நான் கூப்பிடவே இல்லையடா. அத வேம்பு கூப்பிடுறாமா, வேம்பு கூப்பிடுறான். 2 பேரும் தனியா வெளியே நிக்கிறால, வா போலாம். என்ன நினைக்க மாட்டாங்க நம்மள பத்தி. நம்ம வேற 10 நிமிஷமா ரூமுக்குள்ளே நிக்கிறோம். அது ஒரு மாதிரி நல்லா இல்லல, வா போலாம். வாங்க போவோம். வீரா, நம்ம நினைச்சது சரிதான்ல. இதுங்க 2ம் இந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வராதுங்க, சரியே பட்டு வராதுங்க. ஆமா மாமா, உண்மைதான். சரி வராங்க, வாங்க ஓரமா போய் நிப்போம். அப்புறம் நம்மள ஏதாவது கேவலமா நினைச்சிட போதுங்க. சரி வா. ஏய் ஷோ, யாரு எதுவும் வாய திறந்து பேசக்கூடாது. ஆத்தா மேடம், மன்னிச்சிருங்க மேடம், நான் ஒன்னும் பண்ணலைங்க ஆத்தா மேடம். லே, உன் மண்டைய பார்த்தாலே தெரியுதுல, நீ கண்டிப்பா ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருப்பனு. எதுவுமே பண்ணாமையா என் ஆதி தம்பி உன்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்துருக்கு? டேய் உன்னதாண்டா, டேய் சாம்பிராணி மண்டையா. ஆத்தா மேடம். என்ன நீ என்ன பண்ண? அது வந்து ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்துச்சா, அது செயின் அத்துட்டேன். அது சார் பாத்துட்டாங்க. செயின் அத்துட்டியா? அத்துட்டு போறதுக்கு தான் முயற்சி பண்ணேன். அதுக்குள்ள ஆதி சார் பாத்துட்டாங்க. என்ன தைரியம் உனக்கு? ஒரு பொம்பளை பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்ல தனியா நிக்க விட்டுற மாட்டீங்களே. ஒன்னு செயின் அக்கிறது, இல்லன்னா ஹேண்ட்பேக் புடுங்கிறது. இதே வேலையா சுத்திட்டு இருக்கிறீங்களா? உங்களை எல்லாம் ஊருக்குள்ள விட்டு வச்சிருக்கிறது தான் தப்பு. இருங்க எவ்வளவு பெரிய தண்டனை உங்களுக்கு கொடுக்கறேன்னு மட்டும் பாருங்க. லே செம்பட்டையா. ஆத்தா மேடம். நீ என்னல பண்ண? அது ஒரு புள்ளைய கைப்பிடிச்சு இழுத்துட்டேன். அது ஆதி சார்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. அதான் சார் உடனே புடிச்சு கொண்டாந்து என்னை உட்கார வச்சுட்டாங்க. ஓஹோ, சரிதான். ஆமா, உங்க 2 பேரையும் எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்காங்க? தண்டனை கொடுக்கறதுக்கு. யாரு? ஆதி சார். பிறகு உங்க 2 பேருக்கும் தண்டனை கொடுக்கறது ஆதி சார் இல்ல, இந்த ஆத்தா மேடம். ஆத்தா மேடமா? ஆமால, நான் என்ன இங்க போலீஸ் ஸ்டேஷனை தொடச்சு போட்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் தாமரை செல்வி. இன்ஸ்பெக்டர் தாமரை செல்வி, உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்களே. யாருமா அது? நான் இன்ஸ்பெக்டர் ஆனதும் போதும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வந்துகிட்டே இருக்கீங்களே. என்னம்மா, என்ன கம்ப்ளைண்ட்? அது வந்து இன்ஸ்பெக்டர் மேடம், நான் ஊர்ல இருந்து வந்து ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. இன்னும் எங்க ஆத்தா குட்டி என்ன பார்க்கவே வரல. அதான் எங்க ஆத்தா குட்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் மேடம். ஆத்தா குட்டி, பொன்னி, பேத்தி குட்டி, பொன்னிமா, இம்மாடி என்ன கண்ணாச்சு? கண்ணு, ஆத்தா குட்டி, இன்னல போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி கலக்குற? கண்ணு, எனக்கு கூட தலையில அடிபட்டு இருக்குது. ஐயோ கண்ணு, என்னாச்சு கண்ணு? ஐயோ ஆத்தா, அது ஒண்ணும் இல்ல. அங்க கீழே விழுந்துட்ட, வலிக்கி விட்டு அதுல லைட்டா அடிபட்டுருச்சு. ஒண்ணும் பெரிய அடிலாம் இல்ல. பெரிய அடி இல்லங்கற, முகத்துல எல்லாம் காயமா இருக்குது. கண்ணு, என்னன்னு சொல்லு கண்ணு, பதட்டமா இருக்குது கண்ணு. ஆத்தா, என்னத்துக்கு இப்படி பயப்படுற? நீ உசுரோட இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஆகுமா? இல்ல ஆவதான் விட்டுருவியா? எனக்கு ஒண்ணும் இல்ல ஆத்தா, நான் நல்லா தான் இருக்கிறேன். ஒரு நிமிஷத்துல பதட்டமாயி போச்சு கண்ணு. சரி அத விடு, என்னது போலீஸ் வேஷம்லாம், அதுவும் இன்ஸ்பெக்டராமே. அது ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டுக்கு பண்ணதான். சரி, நீ தான் அதுக்குள்ள ஊருக்கு வந்துட்ட? ஏன் ஆத்தா, வரக்கூடாதா? வரக்கூடாதாவா? நீ இல்லாம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? இங்க ஆத்தா, நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தீனா நான் மறுபடியும் ஊருக்கே போயிருவேன். உன்னை பார்த்த சந்தோஷத்துல துள்ளி குளிக்கலான்னு வந்தா நீ எனக்கு இப்படி அழுதுட்டு இருக்கற. உன்னை இந்த நிலைமையில பார்த்தா அழுவாம என்ன பண்ணுவேன்? ஆத்தா குட்டி, எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. நீ சிரியாத்தா, நீ அழுவுறத பாக்குறதுக்கு அங்க இருந்து ஓடியாந்தேன். சரிதா சிரிச்சிட்ட. ஐயா வாய பாரு. நீ இப்படி எல்லாம் பேசுறது கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது? ஆமா, சின்ன நீலாம்பரிய கத்தியால குத்திப்பிட்டியாமே. பிறகு என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்காவ? சும்மா விடுவனா நானு? ஆதி தம்பி இருக்கிற நம்பிக்கையில இறங்கி போட்டேன்.
பாத்தில ஆதி தம்பி காப்பாத்தி பிடிச்சு. சரி, ஆதி என்ன காப்பாத்துனாக. ஆனா இங்க என்ன உட்காந்து லூட்டி பண்ணிட்டு இருக்கற? பிரியாணி எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்டியாமே? ஆதி என்ன சொன்னுச்சு? ஆமால, 4 செவத்துக்குள்ள உட்காந்து இருக்கணும்ல. எனக்கு பொழுது போவேனா? அதான் இனிமே நீ வந்துட்டீல. நான் வந்தா அப்படி வீட்டுக்கு ஓடி வந்துடலான்னு பாத்தியா? உன்னை கொஞ்ச நாளைக்கு இங்கே வச்சிருக்க சொல்லிருக்கேன். நீ இங்கே பத்திரமா இராதா? இந்த 2 நாள்ல நானும் பள்ளிக்கூடம் போயிருவேன். அப்புறம் யாரும் உன்னை பாத்துக்கிட மாட்டாங்க. இங்க இருந்தா ஆதி என்ன உங்களை பத்திரமா பாத்துக்கிடும்ல. இருந்தாலும் நீ வந்துட்டீலதா, உனக்கு ஆக்கி போட்டுட்டு உன்னைய பாத்துக்கிறதுல தானே எனக்கு சந்தோஷம். நீ பாதுகாப்பா பத்திரமா இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். வீட்ல எனக்கு ஆக்கி போட்டுட்டு என்னைய பாத்துக்கிற மாதிரியான வேலையை பார்த்து வச்சிருக்க நீ. கொஞ்சம் அங்கிட்டு நவுந்துட்டா போதுமே, உன் விளையாட்டை காமிச்சிட்டு இருப்பேன்னு. கெரு, நீலாம்பரி கெட்ட பொம்பளைன்னு எனக்கு தெரியும். அவ அந்த ஃபேக்டரியை கட்டுறதுக்காக தான் கங்கணம் கட்டிட்டு திரியறா. ஆனா விடமாட்டாத்தா, விடவே மாட்டேன். நம்ம நிலத்தை எழுதி கொடுத்தாதானே அவ கட்டுறதுக்கு. அது நம்ம கையை விட்டு போற வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பேத்திக்குட்டி, ஆமாட்டா, நான் சொல்றது சரிதான். நம்ம இடத்த அவளுக்கு எழுதியே கொடுக்க கூடாது. எழுதி கொடுத்தாதானே பிரச்சனை. எவ்வளவு நாளைக்கு அவளு வந்து கெஞ்சுறான்னு நானும் பாக்குறேன். ஆனா நீ என்னத்துக்காத்த அவளை கத்தியால குத்துன? உண்மையை சொல்லணும்னா நீ ரொம்ப 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 நல்ல வேலை தான் செஞ்சிருக்க. பொன்னி. என்ன ஆட்டாக்குட்டி, சொல்லு. கண்ணு, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ என்ன ஏசக்கூடாது. என்ன ஆட்டாக்குட்டி, உன்னைய நான் எதுக்கு ஏசுறேன், சொல்லு. அது உன்கிட்ட ஒரு விஷயம் மறைச்சு புட்டங்கண்ணு. ஒரு விஷயத்த மறைச்சிட்டியா? என்ன ஆட்டா? அது ஒண்ணும் இல்ல சாமி, நீலாம்பரிக்கு நம்ம இடத்த தெரியாம எழுதி கொடுத்துட்டேன். அவ ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல. கா